அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 9th சோசியலில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பை ஏற்படுத்துறதுக்கான குழுக்கள் அமைச்சிருப்பாங்க, சரியாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. எல்லா வினாத்தாள்லையும் கேட்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே பல்வந்த் ராய் மேத்தா குழு, சரியாங்க. ஸோ பல்வந்த் ராய் மேத்தா குழு எப்போது அமைக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1957. ஸோ இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, 3 அடுக்கு முறையை பஞ்சாயத்தில் கொண்டு வாங்க. ஸோ கிராம அளவில் கிராம ஊராட்சிக்கு நேரடி தேர்தலை வைங்க, வட்டார அளவுலையும் மாவட்ட அளவுலையும் நீங்கள் மறைமுக தேர்தல் வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உள்ளாட்சி அமைப்பை 3 அடுக்கு முறையில் கொண்டு வர சொன்னவங்க பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957. ஸோ பல் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே 2 அடுக்கு தான் இருக்குது. ஸோ பல்வந்த் ராய் அப்படின்னா 3 அடுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அசோக் மேத்தா குழு. ஸோ அங்கே 57ன்னு சொன்னாங்க, இங்கே 77ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 1977, 78. ஸோ இந்த அசோக் மேத்தா குழு நீங்களே பாருங்கள், 2 அடுக்கு முறை, சரியாங்க. ஸோ அசோக் மேத்தா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 2 அடுக்கு முறை போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அரசியல் கட்சிகள் என்ன பண்ணணும், எல்லா வகையான தேர்தல்லையும் பங்கேற்கணும். நான் எம்பி தேர்தலில் தான் போட்டிடுவேன், நான் எம்எல்ஏ தேர்தலுக்கு தான் வருவேன், நான் இதில் தான் நிற்பேன், ஊராட்சி மன்ற தலைவருக்கு மட்டும்தான் நிற்பேன், அப்படி இருக்கக்கூடாது. எல்லா வகையான தேர்தல்கள்லையும் கலந்துக்கிறணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். அப்போ அசோக் எந்த தேர்தல் வச்சாலும் அவர் நாமினேஷன் பண்ணுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1977, 78. அடுத்தது பாருங்கள், ஜிவிகே ராவ் குழு. ரொம்ப முக்கியமான கேள்விங்க. ஏன் அப்படின்னா, திட்டக்குழுவால் நியமிக்கப்பட்ட குழு எது அப்படின்னா ஜிவிகே ராவ் குழு 1985, சரியாங்க. ஸோ வேறற்ற புற்கள் அப்படின்ற பதத்தோட அந்த கூற்றோட தொடர்புடையவர் யார் அப்படின்னா இந்த குழு தான். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் 1986 எல்எம் சிங்வி குழு, சரியாங்க. அதாவது நம்ம 73, 74வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் கொண்டு வருவாங்க 1992. ஸோ அதுக்கு மூல காரணமாக இருந்தது எல்எம் சிங்வி குழு தான். இவங்களுடைய பரிந்துரைகள் நிறையா அதில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது கொண்டு வர்றதுக்கு இதுவரை மூல காரணமாக இருந்திருப்பாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை பெரும்பாலும் பொறுத்துக வடிவமைப்புலையும் கேட்டிருக்காங்க, காலவரிசைப்படுத்துகின்றதுலையும் கேட்டிருக்காங்க, உள்ளாட்சி அமைப்பில் எந்த குழு இடம்பெற்றிருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானதுங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.